வடமாநில இளைஞர்களிடம் ஜிபேவில் வழிப்பறி செய்து காதலிக்கு அனுப்பிய காதலன் உட்பட 5 பேரை அன்னூர் போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ளது மாசாண்டிபாளையம். அங்குள்ள இரும்பு தொழிற்சாலையில் வெல்டிங் தொழிலாளர்களாக வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் பணிபுரிகின்றனர். அவர்களில் உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகர் மாலாக்கியா பகுதியைச் சேர்ந்த ராகேஷ், சஞ்சய், ராஜேஷ், நிஷாந்த், சுபாஷ் ஆகிய 5 பேரும் வேலைக்கு சென்றுவிட்டு கடந்த 1ஆம் தேதி இரவு பாலாஜி நகரில் உள்ள தங்களது குடியிருப்பு பகுதிக்கு திரும்பினர். அவர்களே சில மர்ம நபர்கள் வழிமறித்து தாக்கியுள்ளனர். கத்தி மற்றும் உடைந்த பீர் பாட்டிலை கழுத்தில் வைத்து மிரட்டி உள்ளனர். அவர்களிடம் இருந்த செல்போன்களை பறித்தவர்கள் அதன் பாஸ்வேர்டை தெரிவிக்கும்படி கூறியுள்ளனர். எங்களுக்கு தெரியாது என வடமாநிலத்தவர் கூறியதால் மீண்டும் தாக்குதலுக்கு ஆளானார்கள். அதனால் பயந்து போன 5 பேரில் ஒருவரான சுபாஷ் தமது செல்போனிலிருந்து ஜிபே மூலம் 25,000 ரூபாயை மாற்றியுள்ளார். அதன் பிறகு மீண்டும் ஏடிஎம் கார்டை எடுத்து வரும்படி கூறி அதிகாலை 4 மணி வரை சிறை வைத்து தாக்கியதாக கூறப்படுகிறது. அதன்படி அவர்களில் ஒருவர் தங்களது குடியிருப்புக்கு சென்று ஏடிஎம் கார்டை எடுத்து வரும்படி கூறி சென்றவர் சக தொழிலாளர்களுக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சக பணியாளர்கள் அங்கு திரண்டு வருவதை கண்ட கும்பல் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தது. அது குறித்து அன்னூர் காவல் நிலையத்தில் சுபாஷ் புகார் அளித்தார். அதன் பேரில் அன்னூர் இன்ஸ்பெக்டர் செல்வம் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர். அப்போது வடமாநில தொழிலாளர்களை சிறைப்பிடித்து ஜிபேவில் பணம் அனுப்பும்படி வற்புறுத்தியது அதே பகுதியைச் சேர்ந்த 21 வயது கமலேஷ், 22 வயது பூபதி, 22 வயது சந்தோஷ், 25 வயது லோகேஷ், 22 வயது விஜய் ஆகிய 5 பேர் என அடையாளம் காணப்பட்டனர். இதையடுத்து அவர்கள் 5 பேரையும் அன்னூர் போலீசார் கைது செய்தனர். அவர்களில் கமலேஷ், பூபதி, சந்தோஷ் ஆகியோர் மீது ஏற்கனவே கஞ்சா மற்றும் அடிதடி தொடர்பாக காரமடை, சரவணம்பட்டி, பெரியநாயக்கன் பாளையம் ஆகிய காவல் நிலையங்களில் வழக்குகள் இருப்பது தெரிய வந்தது. மேலும் வழிப்பறி கொள்ளை சம்பவம் நடந்த மாசாண்டிபாளையம் பகுதியில் உள்ள முட்புதரில் 3 செல்போன்களை பதுக்கி வைத்திருப்பதும் தெரிய வந்தது. அந்த செல்போன்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கமலேஷ் ஜிபேவில் மிரட்டி பறித்த பணத்தை தஞ்சாவூரில் உள்ள தனது காதலிக்கு மாற்றியுள்ளது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கமலேஷின் காதலியிடம் இருந்து 25,000 ரூபாயையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். வழிப்பறி கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் 5 பேரையும் அன்னூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். குற்றம் நடந்த 24 மணி நேரத்தில் போலீசார் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட 5 பேரை கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.